புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். செந்தில்குமார் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களின் முதன்மை தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பவர் தான் செந்தில்குமார். யார் இந்த செந்தில்குமார்? விஜய் அவர்களுடைய முதன்மை தனி செயலாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? பல ஐஏஎஸ்கள் இருக்கும்போது செந்தில்குமார் அவர்களை விஜய் நியமித்தது ஏன் அப்படின்ட்டு பலரும் அறியாத உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆட்சி மாற்றம் நடக்கும்போது நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் எப்போதுமே நடக்க தான் செய்யும். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு மிக முக்கியமான மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தார். அதுதான் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை தன்னுடைய முதன்மை தனி செயலாளராக நியமித்தது. இந்த செந்தில்குமார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர். இவர் அவருடைய பணியில பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். உதாரணமா சொல்லணும்னா, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ்நாடு புற்றுநோய் மிஷன் அப்படின்ட்டு பல நல்ல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போலாம். மேலும் தன்னுடைய துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர். அதன் தொடர்ச்சியாக அதை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலையும் ஈடுபட்டவர். எப்போதும் அரசின் செயல் திட்டங்கள், மக்கள் நல பணிகள் ஆகியவற்றை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர், செயல்படுபவர். கோட்டை வட்டாரத்தில் இவரை பற்றி விசாரித்தால் ஒர்க்ஹாலிக் என்று குறிப்பிடுவர். ஒர்க்ஹாலிக் அப்படின்னா எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கணும், கடினமாக உழைக்கணும், அதிக நேரம் உழைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்டவர் தான் செந்தில்குமார் அவர்களாம். மேலும் பத்திரிகையாளர்களிடம் விசாரிக்கும் போது கோப்புகளை மிகவும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய திறன் கொண்டவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் என்று கூறுகின்றனர். ஒவ்வொரு துறையிலும் கோப்புகளை சரியான முறையில் ஆய்வு செய்து செயல்படுத்துவது மிக முக்கியமானது. வரவு செலவு கணக்குகள் முதல் திட்டத்தின் பிரதான பலன் யாரை சென்றடைகிறது, எவ்வளவு சென்றடைந்துள்ளது என பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நிதி விஷயத்தில் முறைகேடுகள் இருக்கின்றதா போன்றவற்றையும் கவனிக்க வேண்டும். செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களின் கீழ் சுகாதாரத்துறை இருந்த நிலையில் தமிழகம் தழுவிய அளவில் மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், நோயாளிகள் உள்ளிட்டோரின் விவரங்களை முறையாக பராமரிப்பது, ஆய்வு செய்வது, பிரச்சனைகளை தீர்ப்பது, தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திப்பது ஆகியவற்றை மேற்கொள்வது அவசியம். இதை திறம்பட செய்திருக்கின்றார் இந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் அப்படின்ட்டு சக அதிகாரிகளே பாராட்டி இருக்காங்க. இது மட்டுமல்ல, யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் ஓடி சென்று உதவி செய்யக்கூடியவர் செந்தில்குமார் அப்படின்றது அவரை சுற்றி இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படியாப்பட்ட செந்தில்குமார் அவர்கள் 1968 ஜூலை 15ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர். இவரது கல்வி தகுதி சுவாரஸ்யம் அளிக்கக்கூடியது. வேளாண் படித்துவிட்டு பூச்சியியல் துறை முனைவர் பட்டம் பெற்றவர். சிவில் சர்வீஸில் 1995 பேட்ச் அதிகாரியாக தமிழ்நாட்டில் இருந்து தேர்ச்சி பெற்றவர். இவர் வேளாண்மையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களும் பெற்றிருக்கின்றார். டென்மார்க் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பொது நிர்வாக பயிற்சியும் பெற்றவர். விழுப்புரம் கூடுதல் ஆட்சியர், திண்டுக்கல், அரியலூர் மாவட்டங்களின் ஆட்சியர் என்று பல பதவிகளையும் வகித்திருக்கின்றார். 2017 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதன்மை செயலாளராகவும், மக்கள் மற்றும் மறுவாழ்வு நலத்துறையின் பொறுப்பு தலைமை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளராக கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்டார்.
இந்த புதிய பதவி உருவாக்கம் அப்போது சில விவாதங்களையும் எழுப்பியிருந்தது. சிறப்பு செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன் நிதித்துறை செயலாளராகவும் பணிபுரிந்து வந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதற்கு முன்னதாக நகராட்சி நிர்வாக இயக்குனர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக இயக்குனர், போக்குவரத்து துறை இயக்குனர் என்று பல முக்கிய பொறுப்புகளையும் இவர் திறம்பட வகித்திருக்கின்றார். இவருடைய நிர்வாக அனுபவம் அளப்பரியது. இதுவரை சுகாதாரத்துறை செயலாளர் என பதவி இருந்த நிலையில தான் 2022ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளர் அப்படின்ற பதவியை செந்தில்குமாருக்காகவே ஸ்டாலின் உருவாக்கினார். இதன் மூலமாகத்தான் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ட்டு பல திட்டங்களை கொண்டு வந்தது இந்த செந்தில்குமார் IAS தான் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் தான் டெங்கு காய்ச்சல் காரணமாக செந்தில்குமார் IAS அவர்கள் தன்னுடைய மகனையும் இழந்திருந்தார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. அதே மாதிரி செந்தில்குமார் IAS அவர்களை விஜய் தேர்வு செய்ததற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்கின்றது. இந்த செந்தில்குமார் IAS அவர்கள் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட லஞ்சமாக வாங்கினது இல்லை. மிஸ்டர் கிளீன் அப்படின்ட்டு இதுவரைக்கும் அவருடன் பணியாற்றிய மிக முக்கிய அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில விஜய் சொல்லியிருந்தாரு. அதற்கு ஏற்றார் போல நேர்மையான, திறமையான மிஸ்டர் கிளீன் என்று சக அதிகாரிகளால் அழைக்கப்படக்கூடிய செந்தில்குமார் IAS அவர்களை தன்னுடைய முதன்மை தனி செயலாளராக நியமித்திருக்கின்றார் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதுவுமே பலருக்கும் தெரியாது. ஏன் இவரை நியமித்தார் அப்படின்ட்டு பலரும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில மிஸ்டர் கிளீன் மக்களுக்காக சுகாதாரத்துறையில பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படின்னு இவருடைய திறமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதன் காரணமாகத்தான் விஜய் அவர்கள் செந்தில்குமார் அவர்களை நியமித்திருக்கின்றார். சரி, இந்த முதல்வருடைய முதன்மை தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களுடைய வேலை என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த முதல்வரின் தனி செயலாளர் பதவிகள் IAS விதிகள் 1964 விதி 4/2 படி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முதல்வரின் முதன்மை செயலாளர் பதவி தமிழக அரசின் தலைமை செயலாளர் பதவிக்கு இணையான அந்தஸ்து, பொறுப்புகளையும் கொண்டிருக்கின்றது. முதல்வரின் கூடுதல் தனி செயலாளரின் பதவி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பதவிக்கு இணையான அந்தஸ்தும் அதிகாரமும் கொண்டது. புதிய தனி செயலாளர்களின் நியமனங்கள் முதல்வர் விஜயின் அதிரடி திட்டங்களுக்கு விரைந்து செயலாற்றும் வகையில் நிர்வகிக்கப்பட இருக்கின்றது. மேலும் மக்கள் சார்ந்த பணிகளுக்கு அதிக முன்னுரிமை தரும் வகையில் அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பவர்ஃபுல்லான முதல்வரின் முதன்மை தனி செயலாளர் பதவி மிஸ்டர் கிளீன் என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில்குமாருக்கு வழங்கப்பட்டது இதனால தான்.